நேரமா என்னை அவ்வளவு அழகா பார்த்து ரசிக்குது. போன உடனே வேப்பில அடிக்கணும், அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீ என்ன பெண்ணாவே பார்த்ததுல இது வரைக்கும். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரதர்னா சொல்லாத. இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீ வேலை சரி அந்த பக்கமே போச்சுட்டு வந்துரு. ரொம்ப அவளோடு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. ஏன்னா அவங்களும் பயத்தோடு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப் கலைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல கலைஞ்சா நம்மளை விட மோசமா வந்துருவாளோன்னு ஒரு பயம் அவளுக்கு இருக்கு. அதனால இந்த தருணத்துல பேச வச்சிருவோன்னு சொல்லி, நீங்க சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தாங்க நம்ம ரஜினி சாரோட. அவருடைய மறுபடியும் தனுஷ் சாரோட ஒரு படம் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிற அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி அறந்தாங்கி நிஷா அவர்களை உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில். ஐயோ, ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு தங்கம், நீ பயப்படாத, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நிஷா, அதை வாங்கிக்க. அண்ணே, நன்றிங்க. இங்க கொடுத்துரு, தந்துருவாங்க போகும்போது. எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை, நீ உன் பொண்டாட்டிக்கு பிளவுஸ் தச்சிருவ. இது மாதிரி 42 எடுத்துட்டு போயிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ செக், ஹலோ அண்ணா, இது ஓகேவாண்ணா? எனக்கு இந்த லைட் ரொம்ப வெளிச்சமா இருக்கேன், முகம் எதுவும் மறையுதோ? இல்லை இல்லை, இப்பதான் தெரியுது. ராஜகுமாரி முதல் ராமானுஜர் வரை கதை வசனம் எழுதியது அவர் பேனா. 5 முதல் 5 முறை முதல்வராக்கி நலத்திட்ட உதவிகளுக்காக கையெழுத்திட்டது அவர் பேனா. 60 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக கையெழுத்து போட்டது அவர் பேனா. கடைசி மூச்சு வரை கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கங்கள் எழுதி குவித்தது அவர் பேனா. அவரை கலைஞர் என்பேனா, கலைஞர் என்பேனா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடவுள் என்பேனா, மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி, நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க, நல்ல தலைப்பு. முதல்வர் அவர்கள் காத்தது மண்ணுரிமையா பெண்ணுரிமையா? நான் பெண்ணுரிமைன்னு பேச வந்திருக்கேங்க. நல்ல நிகழ்ச்சி, நிறைய பெண்கள் இருக்கீங்க. பெண்கள் மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். முன்னாடி இருக்கவங்க ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நேரமா எங்களுக்காக தட்டிட்டு இருக்கீங்க, வேற வழி இல்ல. முன்னாடி தட்டு, ஒரு அக்கா தட்டுது, வட தட்டுற மாதிரியே தட்டுது. ரொம்ப பேசினா உன்னைய தட்டும், பேசாம இருக்கு. பின்னாடி அப்பா பெண்கள் ரொம்ப நேரமா, இந்த பிள்ளை எனக்கா, இந்த குழந்தை ரொம்ப நேரமா என்னை அவ்வளவு அழகா பார்த்து ரசிக்குது. போன உடனே வேப்பில அடிக்கணும், அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி கிடையாது, அது இது வரைக்கும் மனுஷ குரங்கு இவ்வளவு பக்கத்துல பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் பார்த்து அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, தூரமா வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண்கள் தினத்தையும் சேர்த்து கொண்டாடும் விதமா அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. அதனால பெண் உரிமையே நான் பேச வந்திருக்கேன். பேச பேச நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா கடைசி வரைக்கும் பெண்கள் நல்லா கை தட்டுங்க. கேக்குதா? முதல்ல நான் பேசுறது அங்க ஒரு கிளவி கேட்கல போடிங்குது, அப்பதான் பேசுவேன். நல்லா பாருங்க, உன் கிளாஸ்மேட் வரையே இருக்கு. ஏன் உயிரை வாங்கி தொலைக்கிறேன்? உண்மையிலேயே பல ஆண்டுகள் பழக்கங்க, எத்தனையோ ஆண்டுகள் பழக்கம். நாங்கள் ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பதவியில் இருந்தாலும் சரி, அது எதை பத்தியும் கவலைப்படாம எந்த இடத்துல எங்களை பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் தங்கச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன், பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் ஏழைகளுக்கு உதவிக்காக ஓடி வரக்கூடிய எங்களுடைய அண்ணன் மாசு அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, எல்லாரும் நிகழ்ச்சி நடத்தும் போது பெரிய பெரிய ஜாம்பவான்களை கொண்டு வருவாங்க. ஆனால் நிகழ்ச்சி நடத்துறதுலயே ஜாம்பவான் யாருன்னா எங்க அண்ணன் மாசு தாங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அவ்வளவு சிறப்பா நடத்தி பேச்சாளர்களுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களையும் வணங்கி, மரியாதைக்குரிய அண்ணன் சொர்க்கோ அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெண் உரிமைன்னு சொன்னதுனால அதுல எனக்கு அதை கொடுத்தியே, ஏன்னா நீ என்ன பெண்ணாவே பார்த்ததுல இது வரைக்கும். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரதர்னா சொல்லாத, நானும் ஒரு பெண் தான், நிஜமா சொல்றேனே. அறந்தாங்கில வந்து விசாரிச்சு பாருங்க, இதுக்காக வந்துடாது. என்ன ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன், நைட்டு பஸ் ஏறி காலையில குடுகுடு வந்துடப்படாது. அறந்தாங்கில வந்து கேட்டு பாருங்க, அறந்தாங்கி நிஷா வீடு எதுனா ஒரு பிள்ளைக்கு தெரியாது. தெரியாது. அறந்தாங்கி பேரழகி நிஷா வீடு எதுனா பச்சை பிள்ளை கூட வழிகாட்டாங்க. இங்க நிறைய காவல்துறை நண்பர்கள் வந்திருக்காங்கல்ல. போன வாரம் எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்? நானும் எங்க வீட்டுக்காரன் 2 வீலர்ல போயிட்டு இருந்தோம். எனக்கு கார்ல போறது பிடிக்காதுனே. சரி, மாமா கூட வண்டியில போறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மாமா ஓட்டுறதுக்கும், நான் பின்னாடி உட்காந்து புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி அவ இடுப்பை இடுக்கி பிடிச்சுக்கிறதுக்கும், என் அன்பு பண்பு பாசமா, மாமனை விழுந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும். என்னைய தள்ளிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிடக்கூடாது.
நானும் மாமாவும் டூ வீலர்ல அப்படியே ஜாலியா லலலான்னு பாட்டு பாடிக்கிட்டே போனோங்க. அங்க பாடுவோம், இங்க பாட மாட்டேன். பாட்டு பாடிக்கிட்டே போனோம். திடீர்னு ஒரு காவல்துறை நண்பர் டக்குன்னு கை நீட்டினாங்க. டக்குன்னு கை நீட்டினது மட்டும் இல்லனே, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார? உங்க வீட்டுக்காரையா? ஆமா. மாசனுக்கு போன் பண்ண வேண்டியதுதானே. ஆனா பதட்டத்துல யாருக்குமே போன் பண்ணல. ஒரு விஷயம் சொல்லவா, நான் கூட அதிர்ந்து பேசுவேங்க. என் புருஷன் ஒரு புள்ள பூச்சி தெரியுமா, அந்த மனுஷன் ஒரு புழுவ கூட ரசிக்க தெரியாத மனுஷன். அவரை போய் அரசு ஒரு தியாகிமா, அவரு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு. கை தட்டினவங்களுக்கு நான் எந்த பாவமும் செய்யலைங்க. உங்களுக்கு என்ன பண்ணேன்? ரொம்ப கை தட்டினீங்கன்னா மேக்கப் இல்லாம 4 போட்டோ வச்சிருக்கேன், கொடுத்து விட்டுருவேன், குண்டுருவேன். உண்மையிலேயே சொல்றேங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? நானும் கேட்டேன் சார், நான் கூட கொஞ்சம் அதிர்ந்து பேசுவேன் சார். அந்த மனுஷன் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு சார். ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க? மேடம் உங்க வீட்டுக்காரர் பண்ணது சட்டப்படி தப்புன்னாரு. என்ன தப்பு? அப்படியே சார் சட்டப்படி தப்பு பண்ணாருன்னு. சட்டப்படி சந்தன கட்டையை கடத்துறது தப்பு, வண்டியில கடத்திட்டு போறாரு மேடம். நீ சந்தன கட்டையா? ஏ கறி கட்டா? இங்க பாரு, இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீ வேலை சரி அந்த பக்கமே போச்சுட்டு வந்துரு. அது கூட பரவாயில்லனே. தொடர்ந்து எங்க வீட்டுக்கு காவல்துறை வந்துட்டு இருக்காங்க. முந்தா நாள் அரெஸ்ட் பண்ண வந்தாரா தம்பி மாமா? எதுக்கு முந்தா நாள் வந்தாரு? நானும் கேட்டேன் சார், போன வாரம் தான் சார் நீங்க கேட்டீங்க, நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு தானே சார் வீட்டுக்கு வந்தோம். முந்தா நாள் ஏன் சார் இன்னைக்கு வந்தீங்கன்னு. மேடம் மறுபடியும் உங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு மேடம். நல்லா கேளுங்க, இதுல ஒரு காமெடி இருக்கும். கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாதுன்னு. மேடம் இப்போ உங்க வீட்டுக்காரர் சட்டப்படி தப்பு பண்ணிட்டாரு மேடம். என்ன தப்பு? இப்ப என்ன சார் சட்டப்படி தப்பு பண்ணாரு மேடம்? சட்டப்படி வீட்ல மயில் வளர்க்கிறது தப்பு மேடம். பாத்தியாடா கிளவிக்கு கொடுத்த எந்த ஊர்லயும் காக்கா வளர்க்கறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா இருங்க, ஊர் உலகத்துல போய் கேட்டு பாரு. அதுல இங்க வந்தோட எல்லாரும் சொன்னாங்கல்ல, பெண்கள்லாம் புரணி பேசுவாங்க. நாங்க இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்றேன், ஒரு காலத்துலதான் பெண்கள் புரணி பேசினாங்க. இன்னைக்கு நம்ம யாராவது புரணி பேசுறோமாக்கா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கோம். இப்ப பெண்கள்லாம் புரணி பேசுறது கிடையாது, ஆண்கள் தான் புரணி பேசுறாங்க. அப்படியா? 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன அடிக்கிறா மச்சான், என்ன மிதிக்கிறா, நேத்து சாம்பார்ல கொஞ்சம் உப்பு போடல அந்த அடிக்கிறா மச்சான் அப்படின்னு ஆம்பளைங்க தான் புரணி பேசுறாங்க. இப்ப இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா மிஞ்சி போனா பேசிருப்பாங்க? என்ன பேசிருப்பாங்க? இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா பேசிருப்பாங்க? இங்க இருக்கிற பெண்கள்லாம், ச்சே நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கே, நிஷாவே அழகா இருக்காளே. ஆனா நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. சும்மா இருனே, நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கே, அந்த புடவையை நாம கட்டியிருந்தா அழகா இருப்போமோ அப்படின்னு நினைச்சா அது பொம்பளைங்க. நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ? இல்ல ஒருத்தன் கட்டியே தெருவில் நிக்கிறான். ரியாஸா அவ்வளவு தூரம் வாச்சிங்க. ஆனா உண்மையை சொல்லவானே, எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு நாங்க ஆசைப்படுவோம் தெரியுமா? எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷன் வேணும்னு ஆசை. கேரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது. எங்களுக்கு தான் பாண்டியன் ஸ்டோர்ல இருக்க தனம் மாதிரி வரணும்னு ஆசை. எல்லாம் பாரதி கண்ணம்மா வெண்பா மாதிரியே வருது. முடியலக்கா, வீட்டுல வச்சிருக்க முடியலக்கா இதுகளை. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் டெய்லி 1 மணி நேரம் டெய்லி நைட் தூங்காம உட்காந்துருக்காரு. எனக்கு பயம், வராத வியாதி எதுவும் வந்துருச்சோ, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சோ, நேரம் டாக்டர் போனேன். டாக்டர் 1 மணி நேரம் நைட்டு தூங்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது வியாதியான்னு கேட்டேன். வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சான்னு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. வீட்டுக்கு யாருமா வந்திருக்கான்? என் தங்கச்சி. அவளை போக சொல்ல அவன் தூங்கிடுவான். வீட்டுக்குள்ளேயே விளக்கத்தை வச்சுட்டு ஏன் என் உயிரை வாங்குறீங்க? ஆனா அந்த மாதிரி மனுஷன் கிடையாதுங்க. நடுவர் அவர்களே, உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் போகுது, அது குடும்பங்கள்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்குதுங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, அது வீட்டுல ஆரம்பிச்சு வச்சதே நம்முடைய தலைவர் தான். நடுவர் அவர்களே, 1989 ஆட்சிக்கு வர்றாரு நம்முடைய கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு சொன்னதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். நடுவர் அவர்களே, பெண்கள் பாத்திரம் துலக்குவதற்கு மட்டுமல்ல, பத்திரத்தில் கையெழுத்து போடுவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டு சொன்னவர் நம்முடைய தலைவர் இல்லையா? அந்த வழியில வந்ததனாலதான் நம்முடைய தங்க முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி தொகை அல்ல, அது உங்கள் அண்ணன் உங்களுக்கு கொடுக்கும் உரிமை தொகைன்னு சொன்னார் இல்ல. அங்க நிக்கிறார் நடுவர்களே, பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? பெரியார் பேசினாருங்க, அண்ணா ஆசைப்பட்டார், கலைஞர் அவர்கள் பல கனவு கண்டார், நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதான் சத்தியமான உண்மைங்க. அதுலயும் இங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு போனாங்கல்ல, இல்ல நாளான எங்க வீட்டுல எந்த வேலையுமே சத்தியமா இது வரைக்கும் செஞ்சதே இல்ல. அப்படியா? நான்லாம் எங்க அப்பாவோட செல்ல பிள்ளை, டேடி லிட்டில் பிரின்சஸ். சமைச்ச
சமையல் கட்டு கூட பக்கம் போடலண்ணே. தெரியுமே தெரியுமே. அடுப்பு பட்டு பிள்ளை கருத்துருமே எங்க அப்பா அடுப்படி பக்கம் அனுப்பாம வருது. இதுக்கு மேல கருக்கு என்ன இருக்கு அதுல? அப்படி பேசாத கருவண்டு. ரொம்ப அழகு. ஆனா உண்மையிலே சொல்றேங்க. ஆனாலும் நான் தெரியாம கேக்குறேன். நான் இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட சும்மா கேக்குறேன். மனசாட்சி தான் சொல்லு. யாரெல்லாம் உங்க மனைவி சமையல சும்மா ஒரு நாளாவது பாராட்டி இருக்கீங்க? சும்மா நல்லா இருக்கு இல்லையா? எங்க கோயில் வேலை போய் பிச்சை அடிப்பீங்க உடனே பாராட்டம். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்ல வேணே, சமைக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டம் இல்ல. கருமா என்னத்தையும் அள்ளி கொட்டி ஏதாவது பண்ணி தொலைச்சிருவோம். இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்படுவோம். பாடாப்பட்டு உங்களுக்கு ரசம் சாம்பார் புளிக்குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா ஜேசிபி மிஷின்ல மண்ணலி திங்கிற மாதிரி தின்னுபிட்டு ஒரு வார்த்தை பாராட்டுறது. என் வீட்டுல அந்த கஷ்டம் கிடையாது. ரசம் சாம்பார் தனித்தனியா வைக்கிறது இல்ல. முதல்ல குழம்பு வச்சிருது, அப்புறமா பேர் வைக்கிறது. மேலால எடுத்தா ரசம், அடியில எடுத்தா சாம்பார். அந்த மாதிரி கேவலமா நான் சமைக்க மாட்டேன். நிஜமா எங்க வீட்டுலலாம் மறுபடியும் சொல்றேன், அறந்தாங்கிக்கு யார் வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காஃபி தான் கொடுப்பேன். அப்பதான் ஜென்மத்துக்கு எவனும் வரமாட்டான். காபி கொடுத்தவனே ஆம்புலன்ஸ் ஏறிடுவாங்க. அது கூட தேவையில்ல. என் மாமியார் கையால சாப்பிட்டா நேரா போய் சேர்ந்துட வேண்டியதான். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, வாழ்க்கையில சமயக்கட்டோட முடிஞ்சிரும் பெண்களுடைய நிலைமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இன்றைக்கு பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கும் அறிவு வளரணும். பெண்கள் எப்படி படிக்க போவாங்க, என்ன வச்சு அவங்க படிக்க போவாங்க, பிளஸ் 2 முடிச்சோன்னா எப்படி போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்களுடைய ஏழ்மை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க 3 வருஷம் படிக்க வச்சாலும் சரி, 5 வருஷம் படிக்க வச்சாலும் சரி, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வழங்குவேன்னு பெண்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருல்ல. ஏன் கல்யாணம் பண்ணா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தெரியாதா? கல்யாணம் பண்ணலாம் கிடையாது, பெண்கள் படிக்கணுங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, இந்த பட்டிமன்றத்துக்கு வந்தா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காதுக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தயவு செய்து உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. என்ன பாடுபட்டாத உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. நடுவர்களே, ஒரு குறள் நம்ம எல்லா பட்டிமன்றங்களையுமே அழகா சொல்லிக்கிட்டே இருப்போம். வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன். நான் வள்ளுவன். இந்த குறள்ல ஒரு சிறப்பு இருக்குங்க, எந்த இடத்திலயுமே துணை கால் வரவே வராது. ஏன் தெரியுமா வள்ளுவர் துணை கால் இல்லாம வச்சாரு? கல்விங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தா எவனுடைய துணையும் இல்லாமல் நீங்க தனியா வாழலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த குறள் கொடுத்தாரு. தயவு செய்து பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க, அப்பதான் அவங்களுக்கு நிறைய விஷயம். உண்மையாவே நிஷா, வடக்கு அதாவது கன்னியாகுமரியில கொண்டு போய் வள்ளுவர் சிலையை வச்சார் தலைவர். அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஏன் திருச்சியில் வைக்கக்கூடாதா, மதுரையில் வைக்கக்கூடாதா, கோவையில் வைக்கக்கூடாதுன்னு. அதுக்கு தலைவர் கலைஞர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது, தெற்கே ஒரு இமயத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம், வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் இல்லையா? ஆமாண்ணே. இன்னைக்கு மாதம் தோறும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் ஏதோ ஒரு ஊக்கத்தொகையா இருக்கும்ல, ஏதோ ஒரு செலவாகும்ல, பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஊக்கத்தொகையா இருக்கும்ல. அதை நம்பிதானே நாங்களும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அதை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நடுவர் அவர்களே, இந்த சபையல்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லண்ணே, நிஜமாவே நான் சூப்பரா சமைப்பேனே. அண்ணே, உன் தங்கச்சி அப்படி சந்தேகப்படாத. அதெல்லாம் இருக்கட்டும், நீயே நாளைக்கு டெலிவரி ஆகுற மாதிரி உட்கார்ந்து. இதை பத்தி தப்பா பேசாத. பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. 10 மாதம் சுமக்கிறேன் 10 மாதம் சுமக்கிறேன் சொல்றீங்களா? 15 வருஷமா சுமக்கிறோம். என்னைக்கா சொல்லிருக்கமா நம்ம ஆம்பளைங்க? இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? குப்புற உளுந்தா மூக்கு இடிக்காது. என் பிள்ளையெல்லாம் இப்படி ஏறி இப்படி சறக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கா. இதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரியாது. அப்படிலாம் பேச உண்மையிலே ஆண்களுக்கு ரொம்ப நாளா இந்த தொப்பை வந்ததுக்கு காரணமே எனக்கு தெரியாம இருந்துச்சுங்க. இந்த கொரோனா டைம்ல தான் கண்டுபிடிச்சேன் தம்பி. ஐயா, கொரோனா எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க, எல்லாம் வீட்டுல கிடந்தாங்க. என் புருஷெல்லாம் வீட்லயே தாங்க, ஒரு வாரம் தான் கிடந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் அரசு அதிகாரியா இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, வேலை இருக்குன்னு. உண்மையா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க தம்பி? நீ தானே சாப்பிடுவ, நீ ஏன்டா அவ்வளவு குருன்னு பாக்குற? நீ அழகா வரைக்காக்கா. எனக்கு இருக்கிற பயமே மேக்கப் போய் பறவை முடியாம நீ லைவ்ல பாத்துருவ. ஓ, அம்புட்டு லைட்டு எனக்கே போக்கஸ் பண்ணிருக்காங்க, கொலகார பாவிங்க. கொஞ்சம் குறைச்சு வைக்க கூடாதாடா அப்ரண்டிஸ்களா? அம்புட்டு உருகி ஊத்துதுடா, 2500 ரூபாய் மேக்கப் ஊத்துடா. அண்ணே கொராட்ட, நீ எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி? 3 வேளை தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க. அப்படி பேசாத, என் புருஷனை பத்தி பேசுறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை, அட்லீஸ்ட் ஒரு 4 வேளை சாப்பிடலாங்க. சத்தியமா சொல்றேனே, ஒரு நாளைக்கு 10 வேளை திம்பாருன்னு அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். காலையில இருந்து திங்க ஆரம்பிச்சாருங்க. காலையில இன்கமிங், சாயந்தரம் அவுட் கோயிங். அவரு பாட்ட தின்னாரு. அப்பதாங்க கண்டுபிடிச்சேன், குப்பையில போடுறதெல்லாம் இருந்தாலும் தொப்பையில போட்டுதாயா தொப்பையா வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சேன். இவ்வளவு சாப்பிடுறீங்கல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன், அதே மாதிரி நல்லா சமைப்பேன். இந்த ரம்ஜானுக்கு எங்க வீட்டுல பலகாரம் செய்ய ஆரம்பிச்சோம். நானே செய்யலான்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, வேணாண்டி தங்கம், வழக்கம் போல கடையிலே வாங்கிக்கலான்னு. நான் சொன்னேன், இல்லங்க நான் சமைக்கிறேன். இல்ல தங்கம் வேணாம், கடையிலே வாங்கிக்கலான்னு.
அதெல்லாம் இல்லைங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு திருப்பதி லட்டு கூட தோத்து போயிருங்க. அதை விட பெரிய லட்டா செஞ்சேன். எங்க வீட்டுக்காரர் விறுவிறுன்னு ஓடி வந்து ஒரு 10 லட்டை பார்சல் பண்ணாரு. அவங்க குடும்பமே ஒரு துட்டு குடும்பம், அதனாலதான் 10 லட்டை பார்சல் பண்ணாரு. நான் சொன்னேன் ஏன் தங்கம் எல்லா லட்டும் நமக்கு தானே, என் கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமான்னு. அவன் தீபாவளிக்கு முறுக்கு பலகாரம்லாம் கொடுத்தானா, கொடுத்தான். சாப்பிட்டுட்டு நான் 3 நாள் பாத்ரூம்ல இருந்தானா, இருந்தேன். இந்த லட்டை கொடுத்து அவனை அனுப்பணும்னாரு. எப்படி நான் கஷ்டப்பட்டு நைட்டு பூரா உருண்டு உருண்டு லட்டு போட்டது இவங்களுக்கு தானா? இந்த ஆண்களுடைய பாராட்டு. ஒரு காலத்துல சமைச்ச தட்டுல போட்டீங்க பெண்கள், இப்பெல்லாம் நெட்ல போடுது. எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ், மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் வைக்கதான். என் பொண்டாட்டி ரசம் வச்சு Facebookல போட்டு விட்டானே, 1000 பேர் லைக் போட்டுருக்கான். நான் லைக் போடல. ஏன்டா வந்து கேட்டா ஏன் லைக் போடல, 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலன்னா, அவன்லாம் ரசத்தை பார்த்தவன், நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல. ஆனால் நடுவர் அவர்களே, பெண்களுக்குன்னு வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. ஆனால் பெண் உரிமைக்காகவே தான் தலைமை ஏற்ற உடனேயே, தான் முதல்வர் ஆன உடனேயே போட்ட 3 கையெழுத்து என்ன தெரியுமா? அரிசி ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்களே. குழந்தை இருக்கு, வீட்டுல குழந்தை இருக்குங்கிறதுக்காக ஆவின் பாலுக்கு விலை 3 ரூபாய் குறைத்தது நம்முடைய முதல்வர் அவர்களே. அதை விட இன்னும் ஒரு படி மேல போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாமெல்லாம் பஸ்ல போறது இல்ல, நம்ம ஏதோ இந்த தமிழ் போட்ட பிச்சையினால கார்ல எதுலயோ போயிட்டு இருக்கோம். இன்னும் அந்த பேருந்தை பயன்படுத்தி அதனால் பிழைப்பு நடத்தக்கூடிய எத்தனையோ பாட்டிமார்களும் எத்தனையோ அம்மாமார்களும் இருக்கிற ஒரே காரணத்தினால பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்தது நம்முடைய தங்க முதல்வர் அவர்களே. அதெல்லாம் மறக்க முடியுமாங்க? இவ்வளவு பெண்ணுரிமை செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் மாமியார் 3 நாளா சுத்திட்டு இருக்கான். என் மாமியார் வீட்டை விட்டே வெளில போறது இல்ல. உண்மையிலே சொல்லக்கூடாது சொல்ற, கொரோனா தப்பிச்ச ஒரே கிளவி அந்த கிளவி தாங்க. அநியாயம் பண்ணுதுங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்டிலேயே இந்த சரி பங்கு சரி சமம்க்கு நாம பயங்கரமா போராடணும். உண்மைதானடா தங்கம்? நான் பெருசா நீ பெருசான்னு பாதி போராடுவாங்க. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம்னே நீக்கி வச்சிருக்காங்க. இந்த ஊர்கள்ல மனைவி எல்லாம் தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆணுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்ல 1 வருஷம் ஆகும். இல்ல 1 வருஷம், அதான் சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணி அதுக்கு பண்ற அநியாயம். இந்த எங்க ஊர்லாம் கிராமம்க்கா, கிராமத்துல கல்யாணம் பண்ணி கூட்டியாரம் லூசு பயில சும்மாவும் இருக்காதுங்க. கல்யாணம் பண்ணி அந்த புது பொண்டாட்டியை கூட்டிட்டு உள்ள வந்து சரசு, அது லூசு. பொண்டாட்டி போட்டோவை காமிச்சு உங்க அக்காவை தொட்டு கும்பிட்டுக்கடி, அது கிறுக்கு தொட்டு கும்பிடும். இது உங்க அக்கா விட்டு புடவை, இனிமே ஓ புடவை. இது உங்க அக்கா விட்டு நகை நட்டு, இனி ஓ நகை நட்டு. இது உங்க அக்கா விட்டு புள்ள, இனிமே ஓ புள்ள நம்ம பிள்ளையாங்க. இதெல்லாம் சொல்றீங்களே, ஒரு உதாரணத்துக்கு நாங்க மறு திருமணம் பண்ணிட்டு வந்து கணவர் போட்டோவை மாட்டி, டே குப்புசாமி பா, இதான் நொன்னே, நொன்னோட தொட்டு கும்பிட்டுக்கடா, இதான் நொன்னே போட்டா 100 ஆயிரு. அவன் ஒரு வாட்டி தான் போட்டான், நீ ஒரு தடவை பயன்படுத்திக்க. இதான் நொன்னு 2 புள்ள, 2ம் நொன்னே மாதிரியா இருக்கும் முகரக்கட்டை. இனிமே இந்த 2ம் ஒன்னுட்டு இப்படி எல்லாம் சொன்னா அந்த சமுதாயம் ஏத்துக்குமா நடுவர் அவர்களே? நான் ஒரு விஷயம் ரொம்ப கர்வமா சொல்றேங்க. எத்தனை குழந்தை பிறந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பும் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட தான் சார் அதிகமா இருக்கும். அதனாலதாங்க விதவை கூட தவறான வார்த்தைன்னு கைம்பெண்ணுன்னு பேரு வச்சு அதுல 2 பொட்டை வச்சாருல எங்க தலைவர். அந்த மறுமணத்தை கூட ஆதரிச்சாங்க. மறுமணத்தை ஆதரிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகங்க. சரியா சமமா அந்த பங்கு கூட இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா பேச முடியல. நான் நிறைய வேலை பாக்குறேன், எனக்கே கடுப்பா இருக்கு. காலையில எந்திரிச்சு சமைச்சு இதுகளுக்கு வேலை வெட்டி பார்த்து ரொம்ப கடுப்பா இருக்குன்னு இந்த பத்திரிகையில எப்பயாவது படிப்பேன். அதுல ஒண்ணு போட்டுருந்துச்சு, இனிமே வீட்டுல வேலை பாக்குற பெண்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு அதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல. நம்மள்ட்ட இது ஏன்னா என் புருஷன் எல்லாம் எச்சி கையில கூட காக்கா விட்ட மாட்டாருங்க. அவன் ஏன் மீடியா இதெல்லாம் எடிட் பண்ணிருங்க, வீட்டுக்கு போனா செருப்புகள் அடிப்பான். உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு கொடுமைங்க வீட்டுல. மாசம் சொல்றேன், ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு. காலையில எந்திரிச்சு காப்பி கேக்குறாங்க. வீட்டுல போய் எடிட் பண்றது இப்ப 4.5 லட்சம் பேர் பாத்துட்டு இருக்காங்க. லைலா தம்பி, என் கணவர் போல் சிறந்த கிடையாது, போட்டு விடு. உண்மையா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? அவரை பத்தி உனக்கே சரியா தெரியல. இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட கேக்குறேன், யாரெல்லாம் உங்க புருஷ போட்டோவை வாட்ஸ்அப்ல வச்சிருக்கீங்க? முதல்ல நீ வச்சிருக்கியா? நான் அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. யாரும் இல்லைல்ல. நான் இந்த மேடையில ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன். 4.5 லட்சம் பேர், நான் 5 லட்சம் பேர் பாருங்க. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. இந்த 13 வருஷமா என் வீட்டுக்காரோட வாட்ஸ்அப்லயும் சரி, போட்டோ வால்பேப்பர்லயும் சரி, என் போட்டோ தான் வச்சிருக்காரு. நல்லா கை தட்டுங்கக்கா. 13 வருஷமா என் போட்டோ வச்சிருக்காரு. ஏமா மாத்தலையா? அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது. அது ஒரு அப்டேட் ஆகாத அப்பள கூட. அதுக்கு லைவ்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது. அதனால என் நல்லபடியா குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில சொல்றேனே, பேப்பர்ல பாத்தேங்க,
இனிமே பெண்களுக்கு வந்து வீட்டுல வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கணும்னு நான் கொடுறேன். எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு போனேன், தங்கம் இனிமே நான் வேலை பார்த்தா நீங்க சம்பளம் கொடுக்கணுமா, இனிமே நீங்க என்ன ஏமாத்த முடியாது, மாசம் மாசம் நீங்க எனக்கு தனியா ஒரு 5000 ஒதுக்கிருங்கன்னு. அவர் மேல எங்களே பார்த்துட்டு, ஓ மாசம் வேலை பார்த்தா நான் சம்பளம் கொடுக்கணும், ஆமா சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுத்தா நான் முதலாளி, ஆமாண்டா நீ முதலாளி, நீ தொழிலாளி, அப்கோர்ஸ் நான் தொழிலாளி, தொழிலாளி சரியா வேலை செய்யலைன்னா முதலாளி மாத்திருவேன் பரவாயில்லையான்னாரு. நான் சொன்னேன், ஐயா கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே குடிச்சிட்டு சாகுறேன்டான்னு. என்னன்னா பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கும் இங்க வீட்டுல சில இடங்கள்ல மரியாதை இல்லைங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு உரிமை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தானே நடுவர். 21 மாநகராட்சியில பெண்கள் தான் மேயரா இருக்காங்க. எங்க போனாலும் எங்கு சென்றாலும் பெண்களுக்கு மரியாதை. அதை உண்மையில லலிதா அவங்க ரொம்ப அழகா அதை கோடிட்டாங்க. நான் ஜெயிலர் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய நான் ஒரே ஒரு முறை நான் எல்லா மேடைகள்லையும் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பு சகோதரிகளுக்காக அத்துணை பெண்களும் ஒரு தடவை எனக்காக பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. நான் எல்லா மேடைகள்லயும் இதை பதிவு பண்றேன். எப்ப இருந்து தெரியுமா, நான் அந்த உடை போட்டதுக்கு அப்புறம் சகோதரி சத்தியமா சொல்றேங்க, அவ்வளவு ஒரு கஷ்டம். கலகலப்பு 2வா இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன நம்முடைய செயலை கூட நம்மளால செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு நேரமானது இல்ல. தலைவர் அவர் அதை எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க. தன்னுடைய சகோதரி அந்த இடத்துல நிக்கிற மாதிரி, தன்னுடைய மகள் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அவசர நேரத்துல பெண் காவலர்கள் எங்கும் நடு ரோட்ல நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டார் இல்ல. இதிலிருந்து தெரியுதுங்க அவர்களை அவர் சகோதரியாக மகளாக பார்க்கிறாருங்கிறதா நடுவர்களே அர்த்தம். எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க. வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்கள்ங்கிற ஒரே காரணத்தினால நடுவர்களே தமிழக முதல்வர் அவர்கள் காத்தது மண்ணுரிமையாக இருக்கலாம், ஆனால் அதிகப்படியான பெண்ணுரிமை என்று சொல்லி இது பட்டிமன்றத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். அண்ணன் மாசு அவர்கள் இருப்பதனால் இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு, ஏன்னா நாம் சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசுறோம், அன்பு சகோதரர்கள் கேமராவோட இருக்காங்க, நிறைய பேசுறோம். ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒருத்தர் மூலமாக இங்கெங்கோ காதுகளுக்கு போயிருச்சுன்னா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. நடுவர் அவர்களே, பெண்களுக்கான பாலியல் பிரச்சனை அதிகப்படியாகி கொண்டே இருக்கிறது. தயவு செய்து நாங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். 4 நாட்களாக ஒரு பிள்ளையை காணவில்லை பாண்டிச்சேரியில. இப்பொழுது அந்த பெண்ணுடைய நிலைமை எல்லாருமே பார்த்திருப்போம். தயவு செய்து எங்களுடைய அண்ணனாக மாசு அவர்களை நினைத்து கேட்கிறேன், இந்த வருடம் நம்முடைய ஆட்சியில் ஒரு நாளும் இந்த தவறு நடந்துவிடக் கூடாது. அதற்கான சட்டத்தை தயவு செய்து கடும் தண்டனை சட்டமாக நீங்கள் மாற்றி தர வேண்டும். இதை உங்கள் தங்கையாக கேட்கவில்லை, முதல்வர் அவர்களுடைய தங்கையாகவும் உங்களுடைய தங்கையாகவும் நாங்கள் கேட்கிறோம். பெண்கள் வாழ வேண்டும், பெண்களை வாழ விடுங்கள். அதை விட உச்சக்கட்ட அவமானம் என்ன தெரியுமா, எங்களை எல்லாம் மேடையில் பேசும் பொழுது சமூக ஊடகங்கள் வார்த்தைகள் வழியாக கற்பழிக்கிறார்களா, அவர்களுக்கும் நீங்கள் ஒரு சரியான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி இன்னும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை போன்ற பெண்களுக்கு நிறைய உரிமை தர வேண்டும் என்று சொல்லி வருங்காலம் மட்டுமல்ல வாழும் காலம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.